Chapter 12, book back question number 7. இந்த question என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. How will you convert benzaldehyde into question number 7. How will you convert benzaldehyde into the following compounds? First compound benzophenone. பாருங்க benzophenone அப்படிங்கிறது C6H5 CO C6H5. So இந்த benzophenone எப்படி prepare பண்ணுவோம்? Next benzoic acid எப்படி prepare பண்ணுவோம்? Second question. Third question, ஒரு அசிட்டிக் ஆசிட்ல ஆல்பா பொசிஷன்ல இது அசிட்டிக் ஆசிட். இந்த சப்போஸ் இந்த COOH அப்படின்னா இந்த மூணு பொசிஷன்லயும் ஹைட்ரஜன் இருந்தா CH, இங்க ஒரு H, இங்க ஒரு H, CH3 COOH அப்படின்னா அது அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட்ல இது ஃபங்க்ஷனல் குரூப், இது ஃபர்ஸ்ட் கார்பன் ஆல்பா கார்பன். சோ ஆல்பா கார்பன்ல ஒரு ஹைட்ராக்சி ஆல்பா ஹைட்ராக்சி, அதே ஆல்பா பொசிஷன்ல ஃபினைல் குரூப் இருக்கும். சோ ஆல்பா ஹைட்ராக்சி ஃபினைல் அசிட்டிக் ஆசிட், இந்த மூணையும் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றது क्वेश्चन கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் பார்ப்போம். பென்சால்டிஹைட்ல இருந்து இந்த பென்சோஃபினோன் ப்ரிப்பேர் பண்ணுவோம். பார்க்கலாமா? என்ன டிஃபரன்ஸ்? இங்க இருக்கிற ஒரு H க்கு பதிலா C6H5 வந்திருக்கு. அதுக்காக தான் அது மட்டும் தனியா எழுதி இருக்கோம். C6H5 C டபுள் பாண்ட் O, இங்க H இருக்கு. இது பென்சால்டிஹைட். C6H5 C டபுள் பாண்ட் O அப்படியே இருக்கு. இந்த H க்கு பதிலா C6H5 வரும். நம்ம அப்படி டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியுமா? சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த C6H5 அப்படியே எழுதிக்கிறேன். C6H5 C டபுள் பாண்ட் O H. பென்சால்டிஹைட் எடுத்துட்டு குளோரின் போடுறோம். Cl2, absence of catalyst. No catalyst. catalyst இல்லாம குளோரினேஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த Cl2 நம்ம இப்படி எழுதலாமா? Cl bond Cl, ரெண்டு குளோரினா பிரிச்சு எழுதிட்டோம். இந்த HCl எலிமினேட் ஆயிட்டு இந்த Cl வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் ஆகும். சோ ப்ராடக்ட் will be C6H5 C double bond O Cl, benzoyl chloride. benzoyl chloride இது ஃபர்ஸ்ட் கிடைக்கும். அதாவது என்ன, ஆக்சுவலா இது ப்ராடக்ட் கிடையாது. C6H5 CO C6H5 ப்ரிப்பேர் பண்ணனும். இப்போ நமக்கு கிடைச்சிருக்குது benzoyl chloride. என்ன பண்ணுவோம்? பென்சால்டிஹைடை குளோரினேஷன் பண்றோம். அப்ப HCl போயிட்டு இந்த Cl சப்ஸ்டிட்யூட் ஆச்சுனா benzoyl chloride கிடைக்கும். ஓகே, இது கூட நம்ம என்ன பண்ணா பென்சீன் ரியாக்ட் பண்ணுவோம். பென்சீன் அப்படின்னா C6H6 எல்லா கார்னர்லயுமே கார்பன் ஹைட்ரஜன் இருக்கும் இல்லையா? இப்போ இந்த ஹைட்ரஜனும் இந்த குளோரினும் நம்ம C6H6 ஃபார்முலா எழுதினாலும் ஓகே, இல்ல ஸ்ட்ரக்சரா எழுதினாலும் ஓகே. இந்த Hம் இந்த Cலும் HCl எலிமினேட் ஆயிரும். அப்ப எலிமினேட் ஆயிட்டு இந்த கார்பன் கூட இந்த குரூப் வந்து பாண்ட் ஆகும். சோ இந்த ஹைட்ரஜன் இந்த Cl இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப் ப்ராடக்ட் எழுதிக்கலாம். C6H5 C double bond O, இந்த Cl இங்க இருக்க H போச்சுன்னா இங்க ரிங் வந்துரும். சோ இதுவும் அல்லது C6H5 CO, இந்த ரிங்குக்கு பதிலா நம்ம C6H5 அப்படின்னு எழுதினாலும் ரெண்டும் சேம். இங்க நான் ரிங் போட்டிருக்கேன் பென்சீனுக்கு, இங்க வந்து ஃபார்முலாவை எழுதிருக்கோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது, இந்த பென்சோஃபினோன் C6H5 CO C6H5. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் ஜஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் குளோரினேஷன் பண்றோம். குளோரினேஷன் பண்ணும்போது HCl எலிமினேட் ஆயிட்டு இந்த Cl எங்க சப்ஸ்டிட்யூட் ஆகும், பென்சாயில் குளோரைடு கிடைக்கும். பென்சாயில் குளோரைடு நம்ம என்ன பண்றோம்? ஆமா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரியாக்ஷனுக்கு ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு எடுத்துக்கணும். AlCl3. இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன். ஓகேவா? அந்த ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன்ல தான் இந்த H இந்த HCl எலிமினேட் ஆயிட்டு இந்த ரிங் வந்து சப்ஸ்டிட்யூட் ஆகும். சோ இந்த கேட்டலிஸ்ட் எழுத மறக்க கூடாது. சோ இதனால கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஓகேவா? செகண்ட் क्वेश्चन என்ன? C6H5 COOH மாத்திரம். இது ரொம்ப வெரி சிம்பிள் क्वेश्चन தான். என்ன சொல்லலாம்? எப்பவுமே ஒரு ஆல்டிஹைட் குரூப் இங்க என்ன இருக்கு, கார்பாக்சிலிக் குரூப்பா மாறி இருக்கு. சோ ஆல்டிஹைட் டு கார்பாக்சிலிக் ஆசிட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஆக்சிடேஷன். அப்போ அது அப்படியே எழுதிக்கணும். C6H5 COH alkaline KMnO4, alkaline KMnO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் நடக்கும். ஆக்சிடேஷன் நடக்கும்போது இந்த H வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனோட சேர்ந்து OH மாறும். சிம்பிள். அப்ப C6H5 CO, இந்த H ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா OH. சோ இங்க OH எழுதிடும். C6H5 COOH. பாருங்க, இந்த செகண்ட் ப்ராடக்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். சோ இது கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா இருக்கும். இது ஒரே சிம்பிள் ஸ்டெப், அவ்வளவுதான். ஓகேவா? இதுக்கு நம்ம வேற எதுவும் எக்ஸ்ட்ரா எழுத தேவையில்லை. தேர்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா C6H5 CHOH COOH. இங்க பாருங்க, இங்க நமக்கு இருக்கிறது ரெண்டு கார்பன் தான். பென்சால்டிஹைட்ல 2 கார்பன் இருக்கு, ஆனா இங்க 3 கார்பன் இருக்கு. அப்ப இன்னொரு கார்பன் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஏன்னா ரியாக்டன்ட்ல 2 கார்பன், ப்ராடக்ட்ல 3 கார்பன் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா CN, இந்த
பென்சால்டிஹைடை C6H5 C double bond OH இருக்கு இல்லையா, இது கூட ஹைட்ரஜன் சயனைடு ரியாக்ட் பண்ணும் HCN. ஸோ இந்த ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம், கார்பனுக்கு கம்மி. ஸோ இதுக்கு மைனஸ் டெல்டா மைனஸ் வரும், டெல்டா பிளஸ் இருக்கும். இந்த H பிளஸ் CN மைனஸ் தெரிச்சோம் அப்படின்னா இந்த CN மைனஸ் போயிட்டு இந்த கார்பனை அட்டாக் பண்ணும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நீங்க கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த CN மைனஸ் போயிட்டு இந்த கார்பனை அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா இது கார்பன் டு ஆக்சிஜன் எலக்ட்ரான், ஆக்சிஜனுக்கு போயிடும், அந்த ஹைட்ரஜன் அங்கே வந்து பாண்ட் ஆயிடும். ஸோ இது எப்படி எழுதலாம்? C6H5 CO மைனஸ், இந்த எலக்ட்ரானிக் போச்சுன்னா O மைனஸ், இந்த H பிளஸ் அங்கே போய் பாண்ட் ஆச்சுன்னா OH, இங்க CN, இத C ட்ரிபிள் பாண்ட் N எழுதிக்கலாம், இங்க H அப்படியே இருக்கும். சோ C6H5 CHOH CN சயனோ ஹைட்ரேன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஹைட்ராலிசிஸ் பண்ணா ஆசிட் ஹைட்ராலிசிஸ், கம்ப்ளீட்டா ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த CN வந்து பாத்தீங்கன்னா COOH ஆ மாறும். CN COOH ஆ மாறும். ஆல்ரெடி அது என்ன கொஸ்டின் நம்பர் 6 வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த கொஸ்டின்ல வந்து இது இந்த CN வந்து எப்படி COOH ஆ மாறும் அப்படிங்கறது டீடைலா அந்த கொஸ்டின் வந்து ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 6ல பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, தெரியல அப்படின்னா அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த CN வந்து COOH ஆ மாறும். அது அப்படியே ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் சேர்த்து எழுதுங்க. C6H5 COH H, இங்க COOH பிளஸ் இது NH3 எலிமினேட் ஆயிரும், அமோனியா. நம்மளுக்கு இது தேவையில்லை. ஸோ இதுதான் தேர்ட் ப்ராடக்ட். பாருங்க, C6H5 CHOH COOH, C6H5 CHOH COOH. ஸோ இது மூணுமே ரொம்ப ஈஸியான ரியாக்ஷன்ஸ் தான். உங்கள்கிட்ட நல்லா தெளிவாக பார்த்துட்டீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும்.